VKN செய்திகளுக்காக புதியவன். திருவொற்றியூரில் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம். திருவொற்றியூரில் உள்ள VKM மஹாலில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துடன் கூட்டணி கட்சிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டம் மாவட்ட செயலாளரும் மாதாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் தொகுதி வேட்பாளருமான கே. குப்பன் கலந்து கொண்டார். இதில் பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பங்கேற்றனர். இதில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது, வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து ஆதரவை பெறுவது, வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்துவது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் நியமித்து வாக்காளர்களை அணுகும் பணிகளை முறையாக முன்னெடுக்க வேண்டும் என்பதையும், கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலம் அதிக வாக்குகளை பெற முடியும் என்பதையும் கூட்டத்தில் வலியுறுத்தினர். மேலும் தேர்தலில் வெற்றி பெற கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வேட்பாளர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளித்து வெற்றியை உறுதி செய்வோம் என்று உறுதியளித்தனர். இந்த கூட்டம் திருவொற்றியூர் தொகுதியில் தேர்தல் பணிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக கூட்டணி வாக்களிக்க பொதுமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாம் கடற்பணி செய்யலாம். மக்களை சந்திச்சிருக்க போயிட முடியுமா? அதுதான் கருத்து. கம்யூனிஸ்ட் போட்டாங்க, போட்டியே இல்லை, நம்ம ஜெயிக்கிறோம்னு சொல்றது அது இயற்கையா அந்த பொதுமக்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த வாக்குகளை வாக்காக மாற்றக்கூடிய பொறுப்பு அதிமுகவில் உள்ள கீழே இருக்கக்கூடிய ஊக்கமுறை உறுப்பினர்கள், கட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு அந்த பொறுப்பு. அந்த பணியை நம்ம சரியா செய்யணும். நம்ம சரியா செஞ்சா எதிரியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம் வெற்றி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலே அல்லது எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைய ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களை இந்த மக்களுக்காக சட்டமன்றத்திலே வாதிட்டு இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு பல வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பகுதி கழகத்துடைய செயலராக தற்போது பதவியேற்கக்கூடிய நம்முடைய இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருடைய அன்பு சகோதரர், இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்று முதலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே. குப்பன் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சால்வை அளிக்கிறது. ஆற்றமிக்க செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய பி. ராஜேந்திரன் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் ஜி. ரவிக்குமார் அவர்களே, அதே போன்று வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கு பிரிவு செயலாளர் அருள்சர் கோபால் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருள்சர் ரமணகுமார் அவர்களே, அதே போன்று வருகை தந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய பி. சி. பேரரசு அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெற்றிதான் நம்முடைய லட்சியம் என்ற அடிப்படையிலே இங்கே இந்த திருவள்ளூர் பகுதியிலே தொகுதியில் 4 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மக்களுக்கு தெரியும், அங்கே கடலோரம் என்று எடுத்துக்கொண்டு போனால் அங்கே தூண்டி வளைவு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அங்கே மீன்பிடி துறைமுகத்தை மெருகூட்டு வாரியாக மக்களுக்கு பயன்படும் விதமாக அருமையான அந்த எல்என்டி லைட்டுகளை பொருத்தி கொடுத்தார்கள். மற்றும் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் அவர் வேஸ்ட் கட்டினே மறுபடியும் பொழுது மக்களை பார்ப்பாரு, கட்சிக்காரனை பார்ப்பாரு. முழு நேர அரசியல்வாதியாகத்தான் இன்று வரை அங்க சட்டமன்றத்தில் பேசுகின்றோம், முதலமைச்சரத்தில் பேசுகின்றோம், அது பதவி எடுக்கும் பொழுது பேசுகின்றோம். பதவி இல்லாத காலத்திலும் கூட இந்த சமயத்தில் நாங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு அத்தனை தெரிந்திருந்தாலும் நாங்கள் அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். அடிக்கடி கூட்டத்தை போட்டு இந்த சாலை சரியில்லை. இன்றே நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பகுதி செயலாளர்கள் அந்தந்த மட்டத்திலே நாங்கள் ஒன்று சேர வேண்டும். இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அந்த தொகுதியினுடைய